Hello friends, welcome to my channel and thank you for joining me today. இன்னைக்கு தான் சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிகினர்ஸ்க்கு எந்த பென்சில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கிரேட்ஸ் இருக்குது, அந்த கிரேடை பார்ப்போம். ஹெச்னா வந்து ஹார்ட்னஸ், ஹார்டாக இருக்கும். அண்ட் பினா பிளாக். அண்ட் பார்த்திங்கன்னா ஹெச்பி அப்படின்னா ஹார்ட் பிளாக். மொத்தமாக இந்த 3 கிரேட் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஹார்ட்னஸ் என்ன அப்படின்னா பென்சில் அந்த ஷார்ப்னஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அண்ட் லைட் ஷேடாக இருக்கும். அண்ட் பிளாக் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டார்க்கர் ஷேடாக இருக்கும். அண்ட் ஹார்ட் பிளாக் பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும் அண்ட் டார்க்கர் ஷேடாக இருக்கும். ஸோ இது 3 தான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இப்போ நான் வந்து 2 பிராண்ட் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா Faber-Castell எடுத்திருக்கேன். அண்ட் இன்னொரு பிராண்டு பார்த்திங்கன்னா Apsara பிராண்டு எடுத்திருக்கேன். ஸோ இது 2 வச்சு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு எப்படி என்னென்ன ஷேட் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம Faber-Castell பார்த்துடலாம். Faber-Castell பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸாக தான், ஒரு செட்டாக தான் வரும். அண்ட் Apsara வந்து அப்படி கிடையாது. ஸோ Faber-Castell மொத்தம் 6 இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2B, 3B, 4B, 5B, 6B அண்ட் 8B, இந்த மொத்தம் 6 இருக்குது. அண்ட் அப்சாராவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பென்சிலாக தான் வாங்க முடியும். அது வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்குது, 10B வரைக்கும்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் வந்து ஹெச் எடுத்திருக்கேன், 2B, 3B, 4B, 6B அண்ட் 8B எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் ரவுண்ட் போட்டு காட்டுறேன். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஷேடிங் பண்ண போகிறோம். அப்போ தான் இன்னும் உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த 2 பிராண்ட் மட்டும் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணதில்லை. இது 2 மட்டும் தான் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா Faber-Castellேருந்து 2B பென்சில் நான் எடுத்திருக்கேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா பென்சில் வந்து அந்த எட்ஜில் பிடிக்கக்கூடாது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் நீங்கள் பிடிக்கணும். அப்போ தான் வந்து ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஷேட் பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி Faber-Castell வந்து ஹெச் இருக்காது, இந்த மொத்தமாக இந்த 6 கிரேட் மட்டும் தான் இருக்கும். ஸோ நம்ம ஷேட் பண்ணுறோம் இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2Bக்கும் 5Bக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நல்லாவே தெரியும். ஸோ எல்லாத்த விட இந்த 6Bயும் 8Bயும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து அப்சாராக்கு போகலாம். இந்த வந்து ஹெச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அண்ட் ரொம்ப லைட்டர் ஷேடாக இருக்குது. அண்ட் 2B பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு. இந்த ஹெச்சுக்கும் 6Bக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இந்த லைட்டர் ஷேட்லாம் பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டார்க்கர் ஷேடு வந்து எங்கெங்கே டார்க்காக இருக்கோ அந்த இடத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ மொத்தம் 3 கிரேட் இருக்குது, ஹெச், பி அண்ட் ஹெச்பி. ஹெச்னா ஹார்ட்னஸ், பினா பிளாக் அண்ட் ஹெச்பினா ஹார்ட் பிளாக். ஹார்ட் வந்து எப்போவுமே கொஞ்சம் இதுவாக இருக்கும். நான் ஹெச் பண்ணியிருக்கேன் இல்லையா, அங்கே பாருங்கள் கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும், லைட்டர் ஷேடாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அண்ட் பிளாக் பார்த்திங்கன்னா என்கிட்ட பிளாக் இல்லை, ஸோ 2B தான் இருக்குது. பி வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து 2Bயோட கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். அந்தளவுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஷேடு. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி நிறையா காஸ்ட்லியான திங்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே வந்து பிகினர்ஸாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு சில திங்ஸ் இருக்குது, அதுவும் நல்லாவே இருக்குது. அந்த பென்சிலும் நல்லா யூஸ் பண்ணலாம். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பென்சில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இன்னும் வந்து ஆர்ட்லைன் பென்சில் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் இன்னும் யூஸ் பண்ணதில்லை. எப்போவுமே வந்து ட்ராயிங்கை இம்ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங்கை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ட்ராயிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது அந்தளவுக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த 2 இது பார்த்தோம் இல்லையா, இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போட்ட யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.